5/6/2024 50-50 097க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள் நண்பா, நேற்று நம்ம 4ஆம் தேதி ஸ்ரீசக்தி 418க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், ஆல் போர்டு நேற்று ஸ்ட்ராங்காக சொல்லி தான் கொடுத்தோம். சரிங்களா? 3க்கு பவர் 8, 6க்கு பவர் 1 நம்ம கொடுத்துருக்குறோம் சப்போர்ட்டுக்கு. இருந்தாலும் இந்த 6 நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி பி போர்டில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக 6 கொடுத்துருக்குறோம். 6 வந்திருக்குது. சரிங்களா? 6 டபுள்ஸாக வந்திருக்குது. ஏ போர்டும் 6, பி போர்டும் 6. சரிங்களா? சி போர்டில் நம்ம 0 கொடுத்துருக்கோம். 0க்கு பவர் 5 தான். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 6, 6, 5. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 6, 6, 5. 0க்கு பவர் 5. அந்த 5 அந்த 0 வரக்கூடிய இடத்துல 5 வரும். அந்த பவர் நம்பர் ஏன் சொல்லி கொடுக்குறோன்னா, நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம்னா அதுக்கு பவர் நம்பரும் வைக்கணும் சேர்த்து, அப்போ தான் வரும். ஆனால் நம்ம 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு வேளை நாளைக்கு எந்த 2 வந்தாலும் வரலாம் சி போர்டுக்கு. அதுக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நம்மளுக்கு கரெக்டாக 0க்கு பவர் 5. அந்த 5 திரும்பவும் நிறைய 5 சி போர்டில் இருந்ததுனால நான் 5 வைக்கல, பவர் நம்பர் 0 கொடுத்துருந்தேன். இல்லைன்னா 5 கொடுத்துருந்தோம்னா நம்ம அழகாக ஒரு 65ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஆல் போர்டு நம்ம ஸ்ட்ராங்காக 6 தான் சொன்னோம் நேற்று. அதே மாதிரி 6 பி போர்டுலாம் நம்ம கொடுத்துருக்கோம். 6 பி போர்டு கரெக்டாக வந்திருக்குது. ஏ போர்டுலேயும் 6 வந்திருக்கு. சரிங்களா? அதேமாதிரி இங்கே கொடுக்கும்போது 62லாம் கொடுத்தோம். ஆனால் 2மே பவரில் அடிச்சிருக்கிறோம். 1க்கு பவர் 6, 0க்கு பவர் 5, 65ங்கிற நம்பர் வந்திருக்கு. ஏபிபிசி சேர்ந்து வந்திருக்குது. ஏசிலாம் வந்துருக்குது. சரிங்களா? நேற்று டபுள்ஸ் வந்தால் 6 கொடுத்துருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டோம், 6 கொடுக்கல. சரிங்களா? அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் 4, 6 பவரில் தான் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? 5, 6க்கு 6 கரெக்டாக கொடுத்துருக்கோம். 0க்கு பவர் 5 இந்த மாதிரி வந்திருக்குது. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க, நமக்கு ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 6 டபுள் போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதுவே பெரிய விஷயம்தான். 6 பி போர்டுக்கும் கொடுத்துருக்கோம். 6 கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம சேனல். சரிங்களா? எப்போவுமே அதே தான் நான் சொல்கிறேன் எப்போவும். சரிங்களா? நம்ம சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்களும் ஒரு ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு யூஸிங்காக தான் இருக்கும் நம்ம சேனல். சரிங்களா? நல்ல ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்கும்போது நீங்களும் கணிச்சு வைக்கிற மாதிரி நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லுவேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கலாம். சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2. சரிங்களா? 8-2 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2. சரிங்களா? நான் இதுக்கு உண்டான பவர் நம்பரையும் கொடுத்துட்றேன் பாருங்கள். 8க்கு பவர் 3. சரிங்களா? 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7. சரிங்களா? 4க்கு பவர் 9. இதுலேயே வந்து 2D அடிக்கலாம், இல்லை இதில் அடிக்கலாம். 8-4, 8-2 அந்த மாதிரி ஏதாவது வருதா பாருங்கள். நானும் கொடுத்துருக்குறேன், நீங்களும் பாருங்கள். சரிங்களா? இந்த 3 நம்பருக்கு உண்டான பவர் நம்பர் தான் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 8க்கு 3, 2க்கு 7, 4க்கு 9. இதை ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? 3 நான் இங்கே கொடுக்கல, வந்தாலும் வரலாம். சரிங்களா? பவர் நம்பர் ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 8 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். சரிங்களா? 8ம் 2ம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் வருதா இல்லை ஏ போர்டில் வருதான்னு தெரியல, ஆனால் சி போர்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது. அதனால் சி போர்டில் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் ஆனால் ஏ போர்டுக்கு போகலாம். பாருங்கள், உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்தால் மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1-5 கொடுக்குறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-9. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2. சப்போர்ட்டுக்கு ஒரு 6 கொடுத்துருக்கேன் திரும்பவும். ஏன்னா அந்த திரும்பவும் ஒரு 6 உள்ளே வர மாதிரி இருக்குது. வந்தால் ஏ போர்டுக்கு வரலாம், இல்லை சி போர்டுக்கு வரலாம். ஏன்னா 3 போர்டுக்குமே சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். பாருங்கள். அதேமாதிரி 2D பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி ஏசி தான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் பிசிக்கு போகலாம். சரிங்களா? 92, 52, 42, 21, 62, 72, 43, 23. சரிங்களா? இது எந்த ஒரு செட்டு எடுத்தாலும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க நண்பா, எப்போவுமே. சரிங்களா? ஏன்னா நீங்கள் போட விருப்பம் இருக்கிறவங்க நமக்கு இந்த 2 செட்டு வர மாதிரி தோணுது, 92, 62 வர மாதிரி தோணுதுன்னா 29, 26ங்கிற மாதிரி நம்பரை வச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா செட்டுக்கும் 52க்கும் சரி, 42க்கும் சரி, அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சு போடுங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து அருமையான ஒரு வின்னிங் வரும்னு நினைக்கிறேன். 8 செட்டு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதில் ஒரு செட்டு பாஸ் ஆகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம், வரக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. அதேமாதிரி வந்தால் 11, 88, 33, 77, 22 கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது வருதா பாருங்கள் நாளைக்கு. சரிங்களா? வந்தால் வரலாம், இல்லைன்னு வராமல் போகலாம். டபுள்ஸ் வரலன்னா இந்த நம்பர் வரும், டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர் வரும். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து ஒரு டபுள்ஸோ இல்லை இந்த 2Dயோ வரணும். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி
நம்ம கொடுக்குறது இது எல்லாமே பாக்ஸு தான் சரிங்களா. அதுக்காண்டி 8 செட்டை கொடுத்துட்டு எப்படிங்க பாக்ஸு போடுறதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா 8 செட்டு நம்ம அது கம்மியாகலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி எடுக்கலாம், ஆனால் எதாவது மிஸ் ஆகும் சரிங்களா. ஒரு பாக்ஸுன்னு போடுறது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 500 600 பேருக்கு மேலே பார்க்குறீங்க நம்ம சேனலில். கிட்டத்தட்ட 1000 பேர் கூட சில நேரம் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் ஆளுக்கு ஒரு செட் எடுத்து பாக்ஸ் போட்டாலும் ஒரு டைம் வின்னிங் வந்தாலும் வந்துடும், ஃபுல் வின்னிங். இல்லைன்னா பிசியாவது பாஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்போடி வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா சரிங்களா. எதுவும் கட்டாயம் கிடையாது. என்னுடைய கணிப்பு ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான் சரிங்களா. எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் ஒரு கணிப்பு தான், அதை தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி உங்கள் கணிப்போடு வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. இல்லைன்னா விட்டுருங்க. நான் டபுள்ஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன்னா டபுள்ஸ் நம்பர் வருது நாளைக்கு. 171 வருது, 188 வருது, இன்னொரு 3யும் வருது. அதனால தான் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 3 4 3ங்கிற மாதிரி வருது. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படியா வருதா பாருங்கள் சரிங்களா. அதனால் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி கேரளாவுக்கு டிக்கெட் போடுறவங்க கேஎல் மதியம் 1 மணிக்கு டிஆர் புக்கிங் எடுக்கிறோம் சரிங்களா. கேஎல் புக்கிங் எடுக்கிறோம். சாயந்தரம் 6 மணிக்கு புக்கிங் எடுக்கிறோம். டிஆர் 8 மணிக்கும் டிஆர் புக்கிங் எடுக்கிறோம். மொத்தம் 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம் சரிங்களா. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கெஸ்ஸிங்கெலாம் வீடியோவிலே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் ஃபுல்லாகவே நான் வீடியோவில் கொடுத்துருவேன் சரிங்களா. ஏன்னா நான் ஒளிமறைவு இல்லாமல் எனக்கு என்ன தோணுது என்ன வருதோ அதை கரெக்டாக நான் வீடியோவிலே கொடுத்துருவேன். இதுதான் நம்பர்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒளிமறைவுலாம் எதுவும் கிடையாது. இந்த நம்பர் தான் வரும்னு கன்ஃபார்ம்லாம் கிடையாது சரிங்களா. எனக்கு வருது பேட்டர்ன் பிரகாரம் என்னென்ன நம்பர் வருதோ அதை மட்டும் நான் கொடுக்குறேன் சரிங்களா. அதை மட்டும் பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க, இல்லைன்னா உங்கள் கணிப்பில் நீங்கள் எப்படி வருதோ அது மாதிரி போடுங்க. இது வந்து டிக்கெட் புக்கிங் ஒன்லி சரிங்களா. கெஸ்ஸிங் கிடையாது, ஒன்லி புக்கிங் சரிங்களா. விருப்பம் இருக்கவங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.